முதல்வர்கள், பிரதமர், அமைச்சர்கள் ஏதும் தவறு செய்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் போதும், அவங்களோட பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிற புதிய சட்டத்தை இன்றைக்கு மக்களவையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார். இது மசோதா ரொம்ப கேவலமான ஒரு மசோதா. ஒரு பிரதம மந்திரியை எப்படா கைது பண்ணுவீங்க? முட்டாள்களை ஒரு பிரதம மந்திரியை கைது பண்ண முடியுமா? கைது பண்ணால் அவர் பிரதமரே இல்லை. ஒரு குடியரசுத் தலைவரை நீ எப்படி கைது பண்ண முடியாது, அது மாதிரி பிரதமரையும் கைது பண்ண முடியாது. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் cannot be arrested. அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க பதவியிலேருந்து இறங்கணும். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதாக்களை கிழித்து அமித்ஷா மீது எரிந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மசோதாவை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு தான் அனுப்புவதாக அமித்ஷா அறிவித்து விட்டார். 31 பேர் கொண்ட கூட்டு நாடாளுமன்ற குழு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. அதில் 21 பேர் மாநிலங்களவை ராஜ்யசபாலிருந்தும் 10 பேர் மக்களவையிலிருந்தும் வருவாங்க. ஜேபிசி சேர்மனா கண்டிப்பாக பிஜேபியில தான் ஒருத்தர் வருவார். பெரும்பாலான உறுப்பினர்கள் அவங்க உறுப்பினர் பிஜேபி உறுப்பினர். பாஜக நினைக்கிறதும் நாயுடுலாம் கொஞ்சம் லகான இழுத்து பிடிச்சாருன்னா மோடி இந்த விஷமத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபியூச்சர்ல இதனால அவங்களுக்கே பாதிப்பு வரும். சத்தியமா வருங்க. அது அவங்களுக்கு புரியல. அதாவது புரியாமல்லாம் இல்ல. இன்னைக்கு வண்டி ஓடணும். வாழெடுத்தவன் வாழால் மடிவான். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். நாளைக்கு நாயுடுக்கு இந்த பாவத்துக்கெல்லாம் தொண போற நாயுடுக்கு நாளைக்கு வரும். நிதிஷ்குமார் கதை இந்த எலெக்ஷனோட முடியுது. அவர் கட்சியில யார் வந்தாலும் பொம்மை முதலமைச்சர் அவங்களுக்கு தான் நடக்க போகுது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு. அது அவர் 7 நாளைக்குள்ள அபிடவிட் போடணும், இல்லைன்னா அவர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறீங்களா? இதே தானே அனுராக் தாக்கூர் சொல்றாரு. அவருக்கு ஏன் இதை நீங்க சொல்லலைன்னா அடுத்த கேள்விங்கிறாரு. வெட்கமே இல்லாம சூடு சொரணம் எதுவும் இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷனை மோடி உருவாக்கி வச்சிருக்காரு. இதுதான் இன்றைய இந்தியா. உங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மாற்றிவிட்டு அதிபர் முறையை நோக்கி இந்தியாவை மோடி கொண்டு போக நினைக்கிறாரா என்ற சந்தேகமும் நமக்கு எழுது. அந்த எல்லை கூட போவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எந்த எல்லைக்கும் போவார். அவர் இதைத்தான் செய்வார், அதை செய்ய மாட்டார் என்று நீங்கள் கருதாதீர்கள். மோடி எந்த எல்லைக்கும் போவார். மோடி இதை செய்வாரா என்று நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். அவர் எதையும் செய்வார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்பவர் எதையும் செய்வார். அவர் அதிபர் முறையை நோக்கி இந்தியாவை உத்தி தள்ளுகிறார். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். முதல்வர்கள், பிரதமர், அமைச்சர்கள் ஏதும் தவறு செய்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் போதும், அவங்களோட பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிற புதிய சட்டத்தை இன்றைக்கு மக்களவையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்த சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மசோதா தாக்கலா இருக்கு, அது நிறைவேறல. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது ரொம்ப வினோதமான ஒரு சட்டம். அதாவது 30 நாட்களுக்கு மேல் 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வழக்குகளில் கைது செய்யப்பட்ட ஒரு பிரதம மந்திரி, முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், இவர்கள் 30 நாட்களுக்குள் மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் தானாகவே பதவி இழந்ததாக கருதப்படுவார்கள் அப்படின்றதுதான் அந்த மசோதாவில் இருக்கு. இப்போ மாநில முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 30 நாட்களுக்குள் அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டும், சிபார்சு செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் தன்னிச்சையாக 31ஆம் நாள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறக்கூடிய வழக்குகளில் கைதான முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் பதவி இழந்ததாக அறிவிக்கப்படுவார்கள். சுவாரஸ்யமா பிரதம மந்திரியும் இதில் சேர்த்திருக்காங்க. பிரதம மந்திரியை யாருமே கைது செய்ய முடியாது. கேள்விகளுக்காக சேர்த்திருக்காங்க. ஆமா, பிரதம மந்திரியை கைது செஞ்சா அது பதவி இழந்துருவார், பிரதம மந்திரியா இருக்க முடியாது. ஆனா மாநில முதலமைச்சரை கைது செஞ்சு நீங்க உள்ள வைக்கலாம். ஜார்க்கண்ட் முதலமைச்சரை வச்சாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சாங்க, அமைச்சர்களை வச்சாங்க. அமைச்சர்களை விடுங்க, முதலமைச்சர் தான் மெயின். அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜார்க்கண்ட் இவரையும் வச்சாங்க. எலெக்ஷன் டைம்லயே வச்சாங்க. இந்த அட்டூழியெல்லாம் நடந்தது இந்தியாவில். பிரதமரை இதில் சேர்த்தது நாங்கள் நேர்மையாக நடந்துக்கிறோம். அதாவது பிஜேபி எந்த விதமான நியாய தர்மத்தும் கட்டுப்படாத, சூடு சோரணம் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி என்பதற்கு உதாரணம் பிரதம மந்திரியும் இதில் கொண்டு சேர்த்தது. இது மசோதா ரொம்ப கேவலமான ஒரு மசோதா. ஏன்னா ஒரு பிரதம மந்திரி பதவி என்பது மிக உயர்ந்த பதவி. பிரதம மந்திரி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் அவர்கள் பிரதம மந்திரி பதவியிலிருந்து இறங்கிய பிறகுதான் கைது செய்ய முடியும். பிரதமராக இருக்கும்போதே நீ கைது செய்ய முடியாது. அப்ப நிறைவேற்ற முடியாத ஒன்றை, அதிகாரம் யாருக்குமே இல்லையே, அந்த அதிகாரமே யாருக்கும் இல்ல, அது சாத்தியப்படாதது. முதலமைச்சரை கைது செய்யலாம், மாநில அமைச்சர்களை கைது செய்யலாம், மத்திய அமைச்சரை கைது செய்யலாம், சட்டத்துல இடம் இருக்கு, செஞ்சிருக்காங்க. பிரதமரை நீங்க கைது செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் நீங்க கைது செய்ய முடியாது. கைது செய்யணும்னா உங்க பதவியில இருந்து இறங்கணும். அப்ப பிரதமரை கைது செய்யறன்ற கான்செப்டே அயோக்கியத்தனமானது. அதாவது நாங்க நேர்மையாக இருக்கணும்ன்ற ஒரு நாடகத்தை பிஜேபி நடத்துது. அதாவது எந்த விதமான நியாய தர்மத்துக்கும் கட்டுப்படாத,
ஒரு மனித குலத்துக்கே எதிரான கட்சினா அது பிஜேபி தான். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இன்றைய மசோதா, இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த அந்த மசோதா அதற்கு சாலச்சிறந்த உதாரணம். எதிர்க்கட்சி முதலமைச்சர்களையும் பிடிக்காத அமைச்சர்களையும் பழி வாங்குவதற்காக இந்த கேடுகட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய மோடி அரசு எல்லா விதமான விழுமியங்களையும் இன்று மீறி சென்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சியும் அதனுடைய தலைமையும் சுதந்திர இந்திய வரலாறுல இருந்ததே இல்லை. மக்கள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் பிரதம மந்திரியை கைது செய்தால் 30 நாளுக்குள்ள ஒரு பதவி இழந்ததாக அறிவிக்கப்படுவார் போன்ற சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பு சாசனத்திற்கு கொண்டு வரப்படும் என்று கனவிலும் கருதி இருக்க மாட்டார்கள். ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா, our forefathers of our constitution would have been turning on their graves. நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் தங்களுடைய சவக்குழிகளில் இன்று நெளிந்து கொண்டிருப்பார்கள். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது பிஜேபி தொடுத்திருக்கக்கூடிய ஒரு போர் இந்த சட்ட திருத்தம். இது மக்களவையில் அவர் அறிமுகப்படுத்தும் போதே அறிமுக நிலையிலேயே காங்கிரஸ், ஆல் இண்டியா மஸ்ஜித் ஒவாசி கட்சியெல்லாம் அதை எதிர்த்திருக்காங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதாக்களை கிழித்து அமித்ஷா மீது எரிந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மசோதாவை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு தான் அனுப்புவதாக அமித்ஷா அறிவித்து விட்டார். 31 பேர் கொண்ட கூட்டு நாடாளுமன்ற குழு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. அதில் 21 பேர் மாநிலங்களவை ராஜ்யசபாலிருந்தும் 10 பேர் மக்களவையிலேருந்தும் வருவாங்க. ஜேபிசி சேர்மனா கண்டிப்பாக பிஜேபியிலேருந்து தான் ஒருத்தர் வருவார். பெரும்பாலான உறுப்பினர்கள் அவங்க உறுப்பினர் பிஜேபி உறுப்பினர்கள். பாஜக நடக்கிறதா நடக்கும். அடுத்த கூட்டத்தொடருடைய முதல் வாரத்தின் கடைசி நாள் என்று இந்த அறிக்கை தாக்கல் படும் அப்படின்றாங்க. இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் அக்டோபர் நவம்பர்ல வரும்போது, இந்த கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் நாளையுடன் முடிவடைகிறது. குளிர்கால கூட்டத்தொடர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வரும்பொழுது முதல் வாரத்தின் கடைசி நாள்ல இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப கேவலமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இவங்களும் முதலமைச்சர்கள் தான். இவங்க 2 பேரும் 28 எம்பிஸ், நாயுடுக்கு 16, நிதிஷ்க்கு 12 இருக்கு. இவர்களும் இந்த கேடுகட்ட மசோதாவை ஆதரிக்கிறார்கள். இதை விட ஒரு அசிங்கம். அவங்க நாயுடு எல்லாம் கொஞ்சம் லகான இழுத்து பிடிச்சாருன்னா மோடி இந்த விஷமத்தெல்லாம் செய்ய மாட்டார். ஃபியூச்சர்ல இதனால அவங்களுக்கே பாதிப்பு வரும். சத்தியமா வருங்க. அது அவங்களுக்கு புரியலையா? அதாவது புரியாமல்லாம் இல்ல. இன்னைக்கு வண்டி ஓடணும். வாழெடுத்தவன் வாழால் மடிவான், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். நாளைக்கு நாயுடுக்கு, இந்த பாவத்துக்கெல்லாம் துணை போற நாயுடுக்கு நாளைக்கு வரும். நிதிஷ்குமார் கதை இந்த எலெக்ஷனோட முடியுது. அவர் கட்சியில யார் வந்தாலும் பொம்மை முதலமைச்சர் அவங்களுக்கு தான் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆளக்கூடிய 17 முதலமைச்சர்களுக்கும் இது ஒரு நாள் நடக்கும். அவங்கள யாராவது ஒருத்தருக்காவது புத்தி இருந்ததுன்னா அவங்களாவது எதிர்க்கணும். அவங்களும் எதிர்க்க மாட்டேன்றாங்க. இது ஏதோ எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை குறிவைத்து மட்டுமே செய்யப்படுகிறது என்று அது உண்மை. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை குறிவச்சு தான் செய்யறாங்க. ஆனா நாளைக்கு இவர்களுக்கு எதிராகவும் இது திரும்பும் என்ற அறிவு இருந்தா கூட அவங்க எதிர்ப்பாங்க. சரி, பிஜேபி தான் எதிர்க்க மாட்டான், அவன் கட்சி அடிமை கூட்டணியா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் இதை எதிர்த்தாங்கன்னா இந்த மசோதாவை கொண்டு வரவே முடியாது. இதுல பிரதம மந்திரியையும் சேர்த்தது அந்த பதவியையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு காரியம். மோடி ஒண்ணு நிரந்தரம் இல்லை. முன்னாள் பிரதம மந்திரி என்பதுதான் நிரந்தரம். பிரதம மந்திரி என்பது தற்காலிகம். முன்னாள் முதலமைச்சர்ன்றதான் நிரந்தரம். முதலமைச்சர்ன்றது தற்காலிகமானது. இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்பொழுது பிரதம மந்திரியையும் கைது செஞ்சு, அந்த பிரதம மந்திரியை கைது செய்யறதுன்ற வார்த்தையே பொருத்தம் இல்லாத வார்த்தை. 2 வார்த்தையும் ஆக்சிமொரான்வாங்க. முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தை. பிரதம மந்திரியை கைது செய்வதுன்றதே முன்னுக்கு பின் முரணான வார்த்தை. ஆங்கிலத்தில் ஆக்சிமொரான் ஒரு வேர்டு உண்டு. முன்னுக்கு பின் 2 சொற்றொடர்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பது. எப்படி நீ பிரதம மந்திரியை கைது செஞ்சா அவர் பிரதம மந்திரியே இல்லை. பிரதம மந்திரியை நீ கைது செய்ய முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இது நாங்க ஏதோ நடுநிலையாளர்கள் இந்த சட்டத்துல அதுக்கான திருத்தம் ஏதாவது கொண்டு வருவாங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது தெளிவாவே பிரதம மந்திரியை கைது செய்வது என்பதே ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். அது அந்த கான்செப்டே வராது. இல்ல, மோடி ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, மோடி ஒன்றும் சாஸ்வதம் கிடையாதுங்க. ஆனா பிஜேபியில இருக்கவங்களும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஏதோ காலத்துக்கும் 1000 வருஷம் மோடி தான் பிரதம மந்திரியா இருக்க போறாருன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. மோடியை விட மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் வரலாறு பார்த்திருக்குது, எதிர்காலத்திலையும் பார்க்கும். அவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். அப்போ ஒரு பிரதம மந்திரியை கைது செஞ்சா அவர் 30 நாள்ல பதவியிலிருந்து விலகியதாக அறிவிக்கப்படுவார் 31வது நாள்ன்றது. அந்த பிரதம மந்திரின்ற அந்த இருக்கை, அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த இருக்கைக்கே இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரியதொரு அநீதி. இது உச்சகட்ட அநியாயம், உச்சகட்ட அட்டுழியம். இந்திய ஜனநாயகத்தை இவ்வளவு கேவலமா யாரும் இதற்கு முன்னால அதன் மீது தாக்குதலை தொடுத்ததில்லை. வாக்களித்த பாவத்திற்கு, அதுவும் 3வது முறை ஒன்றும் இவங்களுக்கு மெஜாரிட்டியை கொடுக்கல மக்கள். இவங்க மற்ற என்டிஏ கவர்மெண்ட் தான், இது பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது. மற்ற 2ம் என்டிஏ கவர்மெண்ட் தான். ஆனால் அது தனி மெஜாரிட்டி. இந்த தனி மெஜாரிட்டியே இல்லை.
அது எப்படி ஜெயிச்சாங்கன்னு இப்போ நிறைய சந்தேகம் வரதான் செய்யுது மக்களுக்கு. இதில் இவ்வளோ பாவங்களை எதற்கு செய்கிறார்கள் இவர்கள்? அரசியலமைப்பு சாசனத்தையே குற்றுயிரும் குலையுருமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடுத்த தாக்குதல்களில் இது ஒரு மிக முக்கியமான கொடூரமான தாக்குதல் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இது சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை உந்தி தள்ளுகிறார் நரேந்திர மோடி. ஏன்னா பிரதமரை கைது பண்ணணும், குடியரசுத் தலைவரை கைது பண்ணணும், இவரை மந்திரிகளை கைது பண்ணணும், முதலமைச்சரை கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்றது மூலமா இதிலிருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நோக்கி அவர் போக போகிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் அவர் அதிபராக மாறப்போகிறார். மோடி அதிபராக ராஷ்டிரபதி ஆகிறாரு, குடியரசுத் தலைவர் ஆகிறாருன்னா இப்ப இருக்க சிஸ்டத்தோட குடியரசுத் தலைவராக அது இருக்காது. அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா மாறும். ஏன் இதுல ஜனாதிபதியை சேர்க்கல? ஜனாதிபதியை சேர்த்துக்க வேண்டியதானே? நீ எல்லாரையும் சேர்த்துட்டல, பிரதம மந்திரியை சேர்த்துட்ட, முதலமைச்சர்களை சேர்த்துட்ட, அமைச்சர்களை சேர்த்துட்ட, இப்ப ஜனாதிபதியும் சேர்த்துக்கோ. அப்ப அங்க ஏதோ நடக்க போகுது. அது கூட நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். அதிபர் முறையை நோக்கி இந்தியாவை உந்தி தள்ளுகிறாரா மோடி? ஏன்னா எது ஒண்ணுமே தனக்கு ஆபத்து வர வேலையை அவர் செய்ய மாட்டாருங்க. ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தா கூட அதை செய்ய மாட்டார் மோடி. அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நோக்கி நாட்டை நகர்த்த போறாரா? ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் அதை நோக்கின பயணம் தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தனா அடுத்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அப்ப அதுக்கு இப்பயே அடி போடுறாரான்னு நம்ம பார்க்கணும். 1000 வருஷம் தான் வாழப்போவதாகவும் தான் தான் நிரந்தரம் என்றும் மோடி நம்பிக்கொண்டிருக்கிறார். அவர் ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டமும் ஜால்ரா கூட்டமும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மசோதாவை உத்து பார்க்கும் பொழுது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மாற்றிவிட்டு அதிபர் முறையை நோக்கி இந்தியாவை மோடி கொண்டு போக நினைக்கிறாரா என்ற சந்தேகமும் நமக்கு எழுது. அந்த எல்லை கூட போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த எல்லைக்கும் போவார். அவர் இதைத்தான் செய்வார், அதை செய்ய மாட்டார் என்று நீங்கள் கருதாதீர்கள். மோடி எந்த எல்லைக்கும் போவார். மோடி இதை செய்வாரா என்று நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். அவர் எதையும் செய்வார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்பவர் எதையும் செய்வார். அவர் அதிபர் முறையை நோக்கி இந்தியாவை உந்தி தள்ளுகிறார். காங்கிரஸ் உடைய 89லேருந்து 2014 வரைக்கும் நாடு முழுவதும் எல்லாமே உங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டுக்குமே மெஜாரிட்டி இல்லாம தான் இருந்தது. அப்பதான் இந்தியாவோட பொற்காலம் என்பது அதுதான். எல்லா அரசியலமைப்பு சாசன பிரிவுகளும் ரொம்ப அழகாக செயல்பட்டன. எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட், ரிசர்வ் பேங்க், சிஏஜி, எல்லா விதமான அமைப்புகளும் அன்றைக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டன. இந்தியா வளர்ச்சிக்கு அந்த காலகட்டம் தான் அடித்தளம் போடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான். ஆனால் அதில் தான் காங்கிரஸோட ஊழல், குடும்ப அரசியல், மோடி மாதிரியான ஒரு கேரக்டர் உருவாவதற்கு, மதவாதம் உருவாவதற்கு வழிவகுத்தது. ஆகவே இன்றைக்கு வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மோடின்ற கேரக்டர் எப்படி உருவாகுது? மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவரை இந்தியா திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறதுனா அப்போ காங்கிரஸோட பேர் எவ்வளோ நாரி போயிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஊழல், குடும்ப அரசியல், அதை தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் பொருத்தி பார்க்கணும். நீங்கள் குடும்ப அரசியலையும் ஊழலையும் நியாயப்படுத்தி யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த மூடர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது, இன்னைக்கு என்ன நடக்குது இந்தியாவில்னு பார்த்தீங்களா? இது எதனால் வருதுன்னா காங்கிரஸ் ஒரு காலத்தில் செய்த குடும்ப அரசியலும் ஊழலும் தான். அப்போ தமிழ்நாட்டில் இதை யாராவது ஆதரிப்பாங்கன்னா இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப அரசியலையும் ஊழலையும் அடுத்தடுத்த கட்டங்கள் தமிழ்நாட்டிலும் இப்படித்தான். நாடு முழுவதும் அல்ல, தமிழ்நாட்டிலும் இது இன்னமும் வேறொன்றும், மதவெறியும் சர்வாதிகாரம் வேறொன்றும் என்பதற்கான கட்டியங்கூறும் நிகழ்வு தான் இன்றைக்கு அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம், நாடு முழுவதும் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள். அதிபர் ஆட்சியை நோக்கி நகருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க. அதையும் தாண்டி இந்த சட்டம் நீங்க ஒண்ணு பாருங்க, இந்த 11 ஆண்டு காலத்துல நான் இதை ஒன்றும் சாதாரணமா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு சொல்லல. 2-3 விஷயங்களை நீங்க பார்க்கணும். மோடி கடந்த 11 ஆண்டுகள்ல 11+ ஆண்டுகள்ல எப்படி நாட்டை நடத்தியிருக்காரு? தனக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. அவர் இன்னொன்று எது செஞ்சானாலும் ஃபியூச்சர்ல தனக்கு லாபம் தரக்கூடியதாக தான் செஞ்சிருக்கார். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரியமும் அவர் செஞ்சுக்கிட்டே போயிருந்திருக்கார். எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தை வீழ்த்துறதுக்கும் எந்த எல்லைக்கும் அவர் போவார் என்பதற்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையிலேருந்து, இது இப்போ திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, பஹல்காமில் இதில் இப்போ பத்தான்கோட்டில் நடந்த தாக்குதல்கள், ஒரு 2019 தேர்தல் வெற்றிக்காகத்தான் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று திரும்ப திரும்ப பேசி வந்த ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதல்வர் சமீபத்தில் இறந்து போனார். ஆளுநர் இறந்தே போனார். அவர் கிளப்பின ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க, சுதந்திர இந்திய வரலாறுலே இல்லை, ரோஸ்டர் முறையில் அவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு அவயவமாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கத்தையும் அவர் சூறையாடினார். எலெக்ஷன் கமிஷன் கந்தரகோலமாக நிற்குது, இன்னைக்கு கந்தரகோலமாக நிற்குது.
தேர்தல் கமிஷனர்களை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற இந்திய தலைமை நீதிபதி, பிரதமர்ன்றதை மாற்றி மத்திய அமைச்சர் இந்தியா பிரதமர்னு கொண்டு வந்தாங்க. அந்த கருமத்துக்கு பிரதமரே இருந்திருப்பலாம், என்னத்துக்கு அமைச்சர் உங்களுக்கு? கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த ஆர்டரை, யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ஒரே வாரத்தில் மாற்றி எழுதினாங்க. அதோட பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் நம்ம. எலெக்ஷன் கமிஷன் மோடி கையில் இருக்கக்கூடிய ஒரு கூலி படையா இன்னைக்கு இருக்குது. கூலி படை அது. அதுக்கு சரியான உதாரணம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு. அது வந்து அவர் வந்து 7 நாளைக்குள்ள அஃபிடவிட் போடணும், இல்லைன்னா அவர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறீங்களா? இதே தானே அனுராக் தாக்கூர் சொல்றாரு. அவருக்கு ஏன் இதை நீங்க சொல்லலைன்னா அடுத்த கேள்வின்றாரு. வெக்கமே இல்லாம சூடு சொரணம் எதுவும் இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷனை மோடி உருவாக்கி வச்சிருக்காரு. இதுதான் இன்றைய இந்தியா உங்களுக்கு வந்து. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு பிரதம மந்திரியை கைது செய்யறதுக்கு ஒரு மசோதாவை அமித்ஷா கொண்டு வர்றாருன்னா, மோடியோட ஆளு தான் அமித்ஷா, அவரோட வலதுகரம், 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர். ஒரு பிரதம மந்திரியை கைது பண்ணலான்னு அமித்ஷா இதை கொண்டு வர்றாருன்னா, தான் நிரந்தரமா பிரதமரா இருக்கணும்னு விரும்புகிற மோடி அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை தனக்கு எதிராக கொண்டு வர மாட்டார். அது சாத்தியமே இல்லைன்றது வேற. ஆனால் 0%, 0.1% சான்ஸ் இருக்குல்ல, அதை கூட அவர் விரும்ப மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலான பதவிக்கு ஏன் இதில் குடியரசுத் தலைவரை சேர்க்கல? அதையும் சேர்த்துக்க வேண்டியதானே? ஜனாதிபதி கைது செய்யப்பட்டால் அவர் 30 நாளில் பதவி விலகணும், அப்படி ஒரு முட்டாள்தனமான ஷரத்தை போட வேண்டியதானே? ஜனாதிபதி கைதானால் 30 நாளில் அவர் பதவி விலக வேண்டும் என்ற ஷரத்து, பிரதமர் கைதானால் 30 நாட்களுக்கு அவர் பதவி விலக வேண்டும் என்ற அப்பட்டமான ஒரு முட்டாள்தனமான சட்டத்துக்கு பொருத்தமானது, ஈக்குவலானது, சமமானது தான். 2 ஒன்று தான். அப்ப நீ ஏன் அதை மட்டும் கை வைக்கல? நீ பிரதமரை சொல்ற, மாநில முதலமைச்சர்களை சொல்ற, அமைச்சர்களை சொல்ற, ஏன் நீங்க வந்து குடியரசுத் தலைவர், அதிபரை சொல்லல, குடியரசுத் தலைவரை சொல்லல? அப்ப அங்க என்ன ஒரு ஐயப்பாடு வருதுன்னா, இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு இந்தியாவோட அரசியல அடுத்த ஸ்டேஜுக்கு மோடி கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இருந்தால், அப்படி இல்லைன்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. மோடியோட கடந்த கால வரலாறை பார்க்கும் பொழுது சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க, 75 வயசு ஆயினா பவர்ல இருந்து இறங்கிடணும், அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. ஜனாதிபதின்றது அரசியலுக்கு அப்பாற்பட்ட கதை அடைப்பாங்க. ஜனாதிபதி பதவியும் அரசியல் பதவி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். இந்திய அரசியலும் சாசனத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலும் சாசனம் என்பது அடிப்படையிலே அது ஒரு அரசியல் சாசனம். ஆனா இவங்க என்ன வியாக்கியானம் கொடுப்பாங்கன்னா, ஜனாதிபதி வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அதிபர் ஆட்சி முறை. மோடி வந்து பிரசிடென்ட் ஆயிடுவாரு, வேற யாராவது பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. எல்லா அதிகாரமும் மோடி கிட்ட குவிஞ்சிடும். ஒரு தன்கர் மாதிரி ஒருத்தன் பிரைம் மினிஸ்டரா வந்து நான் சொல்றதை கேட்கலன்னா பிரைம் மினிஸ்டரை கைது பண்ணி உள்ள வைக்கலாம். சாதாரண மக்கள் மத்தியில நாங்க பிரதமரையும் சேர்த்து தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கோம் அப்படி சொல்றதுக்கு கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா அப்படிதான் அது இப்போதைக்கு இருக்குது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனா அதையும் தாண்டி அது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு அது அப்படிதான் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றத. ஏன்னா இவங்க நாங்க எல்லாரும் சமமா பாவிக்கிறோம்னு அறிவே இல்லாத ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பிரதம மந்திரியை எப்படிடா கைது பண்ணுவ நீ? முட்டாள்களை, ஒரு பிரதம மந்திரியை கைது பண்ண முடியுமா? கைது பண்ணா அவர் பிரதமரே இல்லை. ஒரு குடியரசுத் தலைவரை நீ எப்படி கைது பண்ண முடியாது, அது மாதிரி பிரதமரையும் கைது பண்ண முடியாது. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் cannot be arrested. அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க பதவியில இருந்து இறங்கணும். ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் லாஜிக் இது. சிஎம்முக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் வேற கதை. ஒரு காலத்துல சிஎம்ஐ அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. ஜெயலலிதா வந்து நீதிமன்ற வழக்கால தண்டிக்கப்பட்டு உள்ள போனாரு. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இப்ப ஜெயலலிதா ஜுடிஷியல் ஆர்டர்ல உள்ள போனாங்க. அவங்க கன்விக்ட் ஆன அந்த நிமிஷமே சிஎம் பதவியை இழந்துடுறாங்க. அதனால அவங்க சிஎம் இல்ல, அங்க அந்த பிரச்சனை வரல. வேற அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரனும் சிஎம் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணாங்க. புரியுதுங்களா? அந்த நிலைமை வருது. இப்ப நான் கொண்டு போய் அதை பிரைம் மினிஸ்டருக்கு வைக்கிறேன்றது அபத்தமானது. பிரைம் மினிஸ்டர் இஸ் பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அது அவரை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? அப்படி அரெஸ்ட் பண்ணணும், தகுந்த ஆதாரம் இருக்குன்னா அவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும். பதவியில இருந்து ராஜினாமா பண்ணா பிரதமர்ன்ற கான்செப்டே கிடையாது. நீ முன்னாள் பிரதமரை தான் அரெஸ்ட் பண்ற. அப்ப இது நிறைவேற்ற முடியாத ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்றது நாங்க நடுநிலையாளர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக மட்டும் அல்ல. இது அதை தாண்டி போகுது. ஓகே, நிச்சயமா வந்து இதுக்குள்ள மறைபொருளாக வேறு விஷயங்கள் இருக்கின்றன தான் நான் பார்க்கிறேன். தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வருகிறது என்றால் மோடி எந்த எல்லைக்கும் போவார். அதாவது a cornered மோடி is more dangerous than a relaxed மோடின்னுவாங்க. அதாவது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட, கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நரேந்திர மோடி ரிலாக்ஸ்டா இருக்க மோடியை விட ஆபத்தானவர். அதாவது தான் பதவிக்கு ஆபத்து வருதுன்னா அவர் எந்த எல்லைக்கும் போவார். ஆக இந்த மசோதாவை இது கூட்டுப்பாடு நாடாளுமன்ற குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்று அங்கே ஒன்றும் கிழிய போகிறது கிடையாது. அது இந்த 3 மாசத்துல அறிக்கை கொடுக்க போறானுங்க.
இந்த மசோதா கண்டிப்பா நிறைவேற வாய்ப்பு இருக்கு. சத்தியமா நிறைவேறும். ஓகே, சத்தியமா அது நிறைவேறும், சந்தேகமே இல்லை. வயிற்றுல வாயில இவங்க அடிச்சுப்பாங்க. ராஜ்யசபாலையும் அவங்க தலைவர் தான் வந்துட்டார். இப்போ சிபி ராதா பக்கா ஆர்எஸ்எஸ்காரர் தான் வந்திருக்காரு. ராஜ்யசபாலையும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. இனிமேல் ராஜ்யசபா என்ன லட்சணத்தில் நடக்குதுன்னு பாருங்க. நீங்க தன்கருக்கு நீங்க கோயில் கட்டிக்க முடியுங்க, அந்த அளவுக்கு மோசமா ராஜ்யசபா நடக்க போகுது இனிமேல். அதனால எந்த மசோதா வேணா அவங்க நிறைவேற்றலாம். இந்திய நாடாளுமன்றம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எழுந்த சந்தேகம் கண்டிப்பா எதிர்கட்சிகள் எழுந்திருக்கும், தாராளமா எழுந்திருக்கும். சீரியஸா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க பொலிட்டிக்கல் நல்ல கேள்வி. அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு நம்ம பார்க்கணும். அது அவங்க இதை உணர்ந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வெறுமனே பேப்பர்லாம் கிழிச்சு எறிகிறாங்க, அந்த அளவுக்கு கோவம் வருது, ரொம்ப கோவம் வருது. ஏன்னா பேப்பரை கிழிச்சு அமித்ஷா மூஞ்சிலே எறிகிறாங்க. அதாவது இது சுதந்திர இந்தியா தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய இருப்புக்காக, தன்னுடைய ஆன்மாவுக்காக மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. உங்க ஜனநாயகம் அடுத்த வருஷம் 80வது ஆண்டு விழா, 79வது சுதந்திர தினம், அதுக்கு அடுத்த வருஷம் 80வது சுதந்திர தினம். உங்க சுதந்திரம் ஒரு 80 வருஷம் கூட நீடிக்காதுன்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அறிகுறியா இருக்குது. வெள்ளைக்காரன் ஆண்டான், 200 வருஷம் ஆண்டான், போராடி விடுதலை வாங்கினா ஒரு 100 வருஷம் கூட உங்க சுதந்திரம் தாங்காது போலையே. என் பிளம்பர் சொல்லுவார், இது தாங்காது சார், 100 வருஷம் கூட தாங்காது சார். ரொம்ப கேஷுவலாக சொன்னார் அவர். எப்போ டிமானிட்டைசேஷன் அப்போ சொன்னார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட பிளம்பர் வீட்டில் ஒரு ரிப்பேர் பண்ண வந்தப்போ சொன்னார். ஜெயலலிதா ஜெயலலிதா அந்த டெத் அன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க டெத்து, மார்னிங் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னார். 5ஆம் தேதி டிசம்பர் 5, 2016. ரொம்ப கேஷுவலாக இந்த எளிய மனிதர்கள் பெரிய உண்மைகளை இந்தியாவில் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. ஆமாம், ப்ராக்டிக்கலாக. ஆவரேஜ் இந்தியனோட புத்தி கூர்மை என்பது அசாதாரணமானது. பெரிய மெத்த படித்தவர்கள்லாம் அவரிடம் மண்டியிட வேண்டும். ரொம்ப கேஷுவலாக சொன்னார். இது தாங்காது சார், வெள்ளைக்காரன் 100 வருஷம் ஆண்டான், இது 200 வருஷம் ஆண்டான் சார், இது 100 வருஷம் கூட தாங்காது சார் இது அப்படின்னார். அதுதான் அது அப்போ மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகம் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நான் இந்த மசோதாவை பார்க்குறேன். இது ரொம்ப ஆபத்தான மசோதா. இது நடுநிலை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு பிரதமரை சேர்த்தாங்கன்னு நான் பார்க்கல. அது மேம்போக்கான பார்வை. அதிபர் ஆட்சி முறையை நோக்கி இந்தியாவை மோடி உந்தி தள்ளுகிறார் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஏன் வருதுன்னா, பிரதமர்னு அப்படி வரும்போது தன்கர் மாதிரி இப்போ வைஸ் பிரசிடென்ட்டா அவரை கொண்டு வந்து உச்சவரே அவருக்கு எதிராக போனாருன்னு என்ன பண்ணிட்டாரு? எங்க இருக்காருன்னு தெரியல. அப்படி எங்க இருக்காருன்னு தெரியலங்க. இந்த கொடுமை என்னங்க சொல்லுவீங்க? அவர் இந்தியாவுக்குள்ள இருக்காரா, எங்க இருக்காரு? ஏபிஎஸ் கார்பஸ் போட போறோம்னு சஞ்சய் ராவத் சிவசேனா சொல்றாரு. கபில் சிபல் ஒரு ட்வீட் போட்டுட்டு அமைதி ஆயிட்டாரு. அது எவ்வளவு கொடுமைங்க. நீங்க ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஆளே காணோம், வேற போர்ட்ஸே தெரியலங்க. அப்ப முழு அளவுல இந்தியா ஒரு போலீஸ் ஸ்டேட்டா, சர்வாதிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தன்கர் எங்க? ஏதாவது இந்த மாதிரி ட்வீட்லாம் போட்ட பிறகு அவர் வெளியில ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கணும், பேசணும்ல, அது கூட இல்ல. அப்ப என்னதான் நடக்குது இந்த நாட்டுல? உங்களுக்கு பேராபத்தை நோக்கி இந்திய ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய இருப்புக்கே, தன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள இந்திய ஜனநாயகம் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகம் மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. அது தப்பி பிழைக்குமா, செத்து மடியுமா என்பது ஆண்டவங்கிட்ட தான் இருக்குது. இந்த புதிய சட்டம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.